அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து சிக்கன் கிரேவி எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக போட்டு வறுத்துக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் தக்காளி லைட்டாக ஆட் பண்ணணும். தக்காளி லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். தக்காளி கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஆனதுக்கப்புறம் அப்புறம் வந்து பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா இது பூண்டு இதெல்லாம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அடுத்து மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் மஞ்சத்தூள் அப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு வதக்கிக்கணும். அப்புறம் தாளிக்கிறப்ப கடுகு சீரகம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் தாளிச்சுக்கணும். சீரகம் வந்து லைட்டாக எண்ணெயில் போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு தாளிக்கணும். நல்லா கொடுக்கணும். நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துக்கணும். நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வந்து அதில் சேர்த்துக்கணும். இந்த இஞ்சி பூண்டு வந்து நம்ம வீட்டிலே அரைக்கலாம். ஸோ இதை அப்படியே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 1 கிலோ கறியை எடுத்து அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் கறியை செய்யும். நல்லா வதங்கிட்டோம். இப்போ கறியை கொட்டலாம். 1 கிலோ கறி வாங்கினோம். அதை கொட்டி நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச கிரேவியை எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கொதிக்கணும். நல்லா அந்த எண்ணெயில் நல்லெண்ணெய் லைட்டாக மேலே ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். மேலே அந்த எண்ணெய் தெரிகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை கடைசியில் தேங்காய் மட்டும் ஊற்றி வச்சிடணும்.